2021 தமிழகத்தின் புதிய தொழில் கொள்கை சிறப்பு அம்சங்கள் ஒரு கண்ணோட்டம். தகுதி வாய்ந்த தொழில் நிறுவனங்களுக்கு முதல் 4 ஆண்டுகள் சுலபமாக செயல்பட ஃபாஸ்ட் TN என்கிற திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. சர்வதேச தொழில் நிறுவனங்கள் தொழில் புரிவதற்கான ஏற்ற சூழ்நிலையை தமிழக அரசு ஏற்படுத்தி தருவதால் பெரும் தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் தொழிற்சாலைகள் அமைத்திட ஏற்ற சூழ்நிலை உள்ளது. உலகளவில் தொழில் ரீதியான முதலீடுகள் அதிகம் ஈர்க்கப்படாத கொரோனா காலத்திலும் தமிழக அரசு 61,500 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய தொழில் முதலீடுகளை ஈர்த்து நம் நாட்டிற்கே முன்னோடியாக திகழ்ந்து வருகிறது. நமது முதல்வரின் இந்த முயற்சியால் தமிழகத்தில் 20 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகிட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகளுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கும் விதமாக இந்த புதிய தொழில் கொள்கை அமைந்துள்ளது. கடந்த 6 ஆண்டுகளில் ஒட்டுமொத்தமாக 6.53 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளது. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் மானியம் 3 மடங்காக உயர்த்தப்பட்டு 1.5 கோடி ரூபாயாக வழங்கப்படும். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களின் வைப்பு நிதியில் நிறுவனங்களின் பங்கீட்டில் பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் 3 ஆண்டுகளுக்கு 24,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படும். தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகத்திற்கு 1000 கோடி ரூபாய் நிதியை தமிழக அரசு வழங்கும்.